பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் நாம் கர்த்தரை தேடும்போது நிச்சயமாக நாம் அவரை கண்டடைவோம். அவர் நல்லவர். அதிகாலையில் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர். அதிகாலை நேரத்திலே நாம் அதிகமாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி தேவ சமூகத்திலே காணப்பட முடிகிறது. தேவனை நோக்கி ஜெபிக்க முடிகிறது. கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறார். நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 144 7வது வசனம். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும். ஜலப்பிரவாகம் இது பயங்கரமான சோதனை குறிக்கிறது. இந்த நாட்களில் பாருங்க, இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக எங்கே பார்த்தாலும் எவ்வளோ மழை கடுமையாக பொழிகிறத நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு. இன்னும் சொன்னால் ஜலப்பிரவாகம். நல்ல சிட்டிகளெல்லாம் ஜலப்பிரவாகம். தண்ணியே வராது என்று நினைத்த இடங்களிலெல்லாம் பயங்கரமான ஜலப்பிரவாகம். வாகனங்களையெல்லாம் ஜலம் இழுத்து கொண்டு போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ ஜலப்பிரவாகத்தில் ஒருவன் அகப்படும் போது அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும், அவனுடைய முடிவு என்னவாக இருக்கும், அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்கிறதெல்லாம் இந்த நாட்களில் நமக்கு நன்றாக புரிகிறது. ஏராளமான வீடியோஸ் வந்திருக்கிறது. அவைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அதை குறித்ததான ஒரு அறிவு அங்கே உண்டாகி விடுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இவன் ஜலப்பிரவாகத்தில் இருக்கிறான். அவன் கேட்கிறான், உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி என்னை ரட்சியும். ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். ஜலப்பிரவாகத்தில் நாம் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. பயங்கரமான சோதனைகளில் நாம் அகப்படக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் விழிப்பாயிருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த நாட்களில் அதிகமாய் தேவை. ஏனோதானோ என்று ஜெபிக்கிறவர்களாய் அல்ல, அதற்கு விழிப்பாயிருந்து அதை குறித்ததான ஒரு வாஞ்சையோடு, சிந்தனையோடு, அதை குறித்த ஒரு பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்தருளும், என்னை விலக்கி ரட்சியும் என்று அவன் கேட்கிறான். சங்கீதம் 69 15வது வசனத்திலே பார்க்கிறோம், ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும், ஆழம் என்னை விழுங்காமலும், பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக என்று அவன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான். ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரண்டு போகக்கூடாது. எவ்வளோ ஜனங்கள் ஜலப்பிரவாகம் புரளும் போது மனுஷன் மரித்து போகிறான். எவ்வளோ டூரிஸ்ட் பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், பெரிய டாக்டர்ஸ் எல்லாரும் போய் கடலில் போய் குளித்து என்ன செய்கிறார்கள், பயங்கரமான ஜலப்பிரவாகத்தில் அகப்பட்டு, கடல் அலையில் அகப்பட்டு, உள்ளாக இழுத்து செல்லப்பட்டு அந்த ஜலப்பிரவாகம் அவர்கள் மேல் புரளும்போது அவர்கள் மாண்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில் காணப்படுகிறதான சோதனைகள் நம்மையில் புரண்டு வரும்போது அநேகர் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். குடும்பமாய் தற்கொலை பண்ணி விடுகிறார்கள். கடன் பாரத்தினால, வேறு பல பிரச்சனைகளினால, இங்கே பாருங்கள், மற்றவர்களுடைய அதட்டல்களினால, மற்றவர்களுடைய நெருக்கங்களினால அநேகர் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவர்களெல்லாம் ஜலப்பிரவாகத்தில் அகப்பட்டவர்கள். ஜலப்பிரவாகம் இவர்கள் மேல் புரண்டு போனது என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் இந்த ஜலப்பிரவாகம் நம்மேல் புரண்டு வராதபடிக்கு, நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வருகிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான காரியம் அல்ல. அதற்கு அதிகமாக நாம் நன்றி சொல்லவேன். ஆண்டவரே, எத்தனையோ சோதனைகள் எனக்கு விரோதமாய் எழும்பினது, நீர் எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை தந்திருக்கிறீர், என்னை ஆசீர்வாதமாய் நடத்துகிறீர் என்று கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக நன்றி சொல்லி முன்னேற வேண்டும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 144 7ஆம் வசனத்திலே நாம் படித்தபடி, உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று அவன் கேட்டபடி, நாமும் கூட இந்த நாளில், இந்த அதிகாலை வேளையில், ஆண்டவரே, உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், சோதனைகளுக்கு விலக்கி ரட்சிப்பார், தீமை அணுகாமல் காத்து கொள்வார். அவர் நம்மோடு இருப்பார். இந்த வார்த்தைகளால் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபை உள்ள நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தாவே, பற்பல விதமான ஜலப்பிரவாகத்தில் புரண்டு தத்தளித்து கொண்டிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
பயங்கரமான சோதனைகளிலும் சாத்தானுடைய கண்ணிகளிலும் அகப்பட்டு வேதனையோட துக்கத்தோடு இருக்கும் குடும்பங்களை நினைக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம். நீர் உயரத்திலிருந்து கை நீட்டி அவர்களை பிடித்து ஜலப்பிரவாகத்துக்கு, இந்த பயங்கரமான சோதனைகளுக்கு, இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறோம். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உம்முடைய வல்லமையை காண, உம்முடைய ஆசீர்வாதத்தை காண, கர்த்தரால் வரும் விடுதலையை காண ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ்.